வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம சென்னை சைதாப்பேட்டில் அமைஞ்சிருக்கிற குருலிங்க சித்தருடைய ஜீவ சமாதியை பார்க்க போறோம். சைதாப்பேட்டையில ஜோன்ஸ் ரோடு வழியா போனா காரணேஸ்வரர் திருக்கோயில் வரும். இந்த கோயில்ல இருந்து நேரா ரயில் தடத்தையொட்டிய சாலையில தான் குருலிங்க சித்தரையோட ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடகாவில இருந்து சித்தரையா வந்ததா சொல்றாங்க. பல்வேறு சிவாலயங்கள்ல இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வந்த அவருக்கு சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் மேல அதீத பக்தி ஏற்படுது. ஆகையால அங்கேயே தங்கி இருந்து இறை தொண்டு செய்யறாரு. இவர் தியானத்தில் இருக்கும்போது இவருடைய கைகள்ல சிவலிங்க தோன்றணும், அதை தகுதி வாய்ந்த பக்தர்களுக்கு வழங்குவார்னு சொல்றாங்க. கைகள்ல லிங்கம் வர வச்சதால இவர பக்தர்கள் குருலிங்க சித்தர்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய புகழ் பரவி பக்தர்கள் இவரை தேடி வர தொடங்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல காரணேஸ்வரர் கோயிலுக்கு அருகிலேயே ஜீவசமாதி அடையணும்னு நினைத்த சித்தரையா தான் தங்கிற இடத்திற்கு சொந்தக்காரரான செல்வந்தரோரிடம் இது பற்றி சொல்றாரு. ஆனா அந்த செல்வந்தரோ அதற்கு சம்மதிக்காமல் சித்தரை அவமானப்படுத்துறாரு. இது நடந்த சில நாட்கள்ல அந்த செல்வந்தரோட குடும்பத்தினர் அனைவருக்கும் தீராத வயிற்று வலி ஏற்படுது. மருத்துவம் பார்த்தும் வயிற்று வலிக்கான காரணத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சித்தரையா கேட்டது போல அந்த இடத்தை ஜீவசமாதி அமைக்க கொடுத்திருந்தா அந்த செல்வந்தருடைய கர்மா தீர்ந்திருக்கும். தராததால வயிற்று வலி ஏற்பட்டதுன்னு நினைச்ச செல்வந்தரோட பணியாளர் ஒருவர் குருலிங்க சித்தரை வணங்கி இது பத்தி சொல்றாரு. தன்னுடைய முதலாளி குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்க வயிற்று வலியை போக்குமாறும் மனமுறையே அவர் வேண்டுறாரு. உடனே குருலிங்க சித்தரையா அந்த பணியாளரிடம் அடையாறு ஆத்துல இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வர சொல்றாரு. அந்த தண்ணீரில விபூதியை போட்டதும் தண்ணீர் மருத்துவ குணம் கொண்டதா மாறுது. அதை போய் செல்வந்தர் குடும்பத்தினருக்கு கொடுக்க சொல்றாரு. அந்த தண்ணீரை குடிச்சதும் செல்வந்தர் குடும்பத்தினருக்கு வயிற்று வலி குணமாயிடுது. பின்னர் தன்னோட தவற உணர்ந்த அந்த செல்வந்தர் சித்தரையா கேட்ட மாதிரி அவருடைய நிலத்தில் ஜீவசமாதி அடைய அனுமதிக்கிறாரு. இன்னைக்கும் குருலிங்க சித்தர் ஜீவசமாதியில வழங்கப்படுற விபூதி நோய் தீர்க்கும் தன்மை கொண்டதா பக்தர்கள் நம்புறாங்க. வியாழக்கிழமை பௌர்ணமி நாட்களில் இந்த ஜீவசமாதியில சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுது. பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்துற குருலிங்க சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு நீங்களும் போய் வணங்கி ஆரோக்கியமான வாழ்வையும் நல்லாசியம் பெறணும்னு நான் விரும்புறேன். நன்றி.